அத்தியாயம் 9. சத்தியமூர்த்தி பதைபதைத்து போய் நின்றிருந்தான். இருட்டான நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நிற்காமல் பேய்த்தனமான வேகத்தில் சென்றன. அவன் கையசைத்ததை பொருட்படுத்தாமல் இரண்டொரு வேன்கள் நழுவிச் சென்றன. சரியாய் 10 நிமிஷ கழிதலுக்கு பின் மோட்டார் சைக்கிளில் செல்லும் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவர் வேகத்தை குறித்து அவன் அருகே பிரேக் அடித்து நிறுத்தினார். கார் பஞ்சர் ஆயிடுச்சு, சிட்டியில் என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா? அவனுடைய பதட்டமான முகத்தையும் காரையும் பார்த்தவர் தலையசைத்தார். உட்காருங்க. காரை பூட்டிக்கொண்டு அவருடைய பைக் பில்லியனில் தொற்றிக்கொண்டான். ஆக்சலரேட்டரை முறுக்கி கொண்டே அவர் கேட்டார், பதட்டமாக இருக்கீங்களே, எனி ப்ராப்ளம்? நடிகை தாமினியோட மேனேஜர்னா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நடந்ததை சொன்னான் சத்தியமூர்த்தி. அவர் திகைப்பை வெளியிட்டார். தாமினியை ரவுடிகள் கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமாம், கடத்தினவங்க அமைச்சர் திருச்சிற்றம்பலத்தின் நாட்கள். நம்பவே முடியல. இவ்வளவு பிரபல நடிகையை இப்படி பப்ளிக்காக கடத்துறதுக்கு துணிவாங்களா? பிரபலமாக இருக்கிறது தான் அவங்களோட பிரச்சனைக்கே காரணம். அமைச்சரோட வற்புறுத்தலுக்கு இணங்காததால் பலாத்காரத்தில் இறங்கிட்டார் திருச்சிற்றம்பலம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் தர போகிறேன். ஆனால் போலீஸ் எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. கவலையோடு நெற்றியை கீறினான் சத்தியமூர்த்தி. சில்லிடும் காற்றை கிழித்து கொண்டு 20 நிமிஷ பயணம். சிட்டி போலீஸ் ஸ்டேஷனில் அவனை இறக்கிவிட்டு சென்றார் அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஸ்டேஷனுக்குள் வேகமாக பிரவேசித்தான் சத்தியமூர்த்தி. டெலிஃபோனில் பேசிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் அவனை உட்காரச் சொல்லி கையசைத்து விட்டு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். சில வினாடிகளில் ரிசீவரை சாத்திவிட்டு நிமிர்ந்தார். என்ன வேணும்? தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு நெடுஞ்சாலை நடுவே நடந்த அசம்பாவிதத்தை விவரித்தான். பொறுமையாய் அவன் சொல்பவைகளை காதில் வாங்கிய இன்ஸ்பெக்டர் குரலை வெளியிட்டார். எத்தனை பேர் வந்தாங்க? 5 பேர் இன்ஸ்பெக்டர். வந்தவங்க அமைச்சரோட ஆட்கள்னு எதை வச்சு சொல்கிறீங்க? அமைச்சரோட கார் டிரைவர் தர்மா தான் காரை ஓட்டிட்டு வந்தான். மற்ற ஆட்கள் என்னை மடக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அவன் தாமினி மேடத்தை கையை முறுக்கி காரில் தள்ளினான். என்னை ஓரமாக தள்ளிவிட்டு மேடத்தோட காரில் பறந்துட்டாங்க. என்ன கார்? அம்பாசிடர். அமைச்சர் டாட்டா சுமோ தானே வச்சுருக்கார்? தெரியல இன்ஸ்பெக்டர். அவங்க வந்தது அம்பாசிடர் காரில் தான். என்ன கலர்? கருப்பு கலர் கார். பெரிய இடத்து விவகாரம். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஆக்ஷன் எடுக்க முடியாது. தாமினி மேடத்தை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போயிருக்காங்க. அநேகமாக அமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் கடத்திட்டு போயிருக்கணும். நீங்கள் உடனே வந்து அவங்கள மீட்க உதவணும். காலங்கடந்த நடவடிக்கையால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நடந்ததை எழுதி தர நான் தயாராக இருக்கேன். எந்த கோர்ட்டில் வேணாலும் சொல்ல தயாராக இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. மேலதிகாரி கூப்பிட்டு அர்ச்சனை பண்ணினா நான் தான் வாங்கி கட்டிக்கணும். ஒரு செகண்ட் இருங்க, நான் போட்டு விசாரிக்கிறேன். சொல்லிக்கொண்டே டெலிஃபோன் டயலை சுழற்றினார் இன்ஸ்பெக்டர். மறுமுனையில் ரிங் போனதும் பவ்யமான குரலில் பேசினார். நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முத்துராமன் பேசுகிறேன். மினிஸ்டர் ஐயா வீட்டில் இருக்காங்களா? ஹோல்டிங் என்று பதில் வர இன்னும் பவ்யமாக்கி கொண்டார் இன்ஸ்பெக்டர். ஐயா, இங்கே ஒருத்தர் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து சின்ன பிரச்சனை இன்னும் பேசியிருக்கார். உங்களை பற்றி புகார் பண்ண வந்திருக்கார். என்ன பற்றியா? யாருது? நடிகை தாமினியோட மேனேஜர். என் மேலே என்ன புகார்? உங்கள் ஆட்கள் தாமினியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஃபோர்ஸ் பண்ணி கடத்திட்டு போயிட்டாங்களாம். புகார் எழுதி தரேன், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறார். என்ன இது அநியாயமாக இருக்குது? என்னோடய ஆட்கள் தான் கடத்துனாங்கன்னு எதை வச்சு சொல்கிறார்? உங்கள் கார் டிரைவர் தர்மா சில ஆட்களோடு வந்து தாமினியை பலாத்காரமாக இழுத்துட்டு போனாங்களாம். அடக்கடவுளே, தர்மா இதோ இங்கே தானே சாயந்தரத்துலேருந்து இருக்கான். அந்த பொண்ணு தாமினி தீர்மானம் பண்ணிக்கிட்டு என் மேலே ஏதாவது வகையில் அவதூறு கிளப்பணும்னு ஒவ்வொரு காரியமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பத்திரிக்கையில் பேட்டி தர்றேன்னு சொல்லி பிரஸ்காரங்களை கூப்பிட்டுருக்கு. நல்ல வேலை, ஆதாரமில்லாத செய்திகளை வெளியிட அவங்க ஒத்துக்கலை. இப்போ வேறு வழியில் முயற்சி பண்ண பார்க்குது. ஒரு வேளை எதிர்கட்சிக்காரங்க தூண்டுதலில் இப்போ இதை செய்யுதா என்னவோ தெரியல. நீங்கள் இங்கேயே வந்து வேணாலும் விசாரிச்சுட்டு போகலாம். சாயந்தரத்திலிருந்து தர்மா இங்கே தான் இருக்கான். ஐயையோ, ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான் கேட்டேங்க ஐயா. நீங்கள் சொன்னால் மேலே பேசுகிறதுக்கு என்ன இருக்குது?
ரிசீவரை வைத்தார் இன்ஸ்பெக்டர். சத்தியமூர்த்தி சிவந்து போன முகத்தோடு அவரை பார்த்தான். இன்ஸ்பெக்டர், திருடினியான்னு திருடன்கிட்டேயே கேட்டா ஆமான்னு ஒத்துக்குவானா? இங்கே பாருங்கள், நீங்கள் நடிகை தாமினியோட மேனேஜருங்கிறதால தான் இவ்வளோ தூரம் அமைச்சர் வீட்டுக்கே டயல் பண்ணி விசாரித்தேன். இதே வேறு மினிஸ்டராக இருந்தால் இப்படி ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கே விரட்டி இருப்பாங்க. இவர் நல்லவராக இருக்க போய் பொறுமையாக பதில் சொன்னார். நீங்கள் சம்பவத்தை அமைச்சர் பேரை இலக்க பொதுவாக எழுதி கொடுங்க, நான் விசாரித்து பார்க்குறேன். இன்ஸ்பெக்டர், சும்மா கத்தாதீங்க, அப்புறம் அவதூறு போட்டதின் கீழே உங்களை உள்ளே தள்ளிடுவேன். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? ஹைவேஸ் ரோட்டில் இருட்டான ஒரு இடத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே யாருமே இல்லை. நீங்களும் நடிகை தாமினியும் சேர்ந்து கற்பனையாக ஒரு சம்பவத்தை சொல்கிறதா அமைச்சர் சொல்கிறார். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? கோபத்தோடு இன்ஸ்பெக்டரும் குரலை உயர்த்தின போது டெலிஃபோன் ஒலித்தது. ரிசீவரை காதோரம் உரசவிட்டு ஹலோ என்றார் இன்ஸ்பெக்டர். மறுமுனையில் இருந்து பெண் குரல் கேட்டது. நான் நடிகை தாமினி பேசுகிறேன்.